Welcome to all. Exercise 4.2 ஓட starting video. Exercise 4.2ல பார்க்க போற டாபிக் trigonometric ratios of compound angle. First classல trigonometric ratio னா பார்த்தோம். sin, cos, tan, secant, cosecant, cot. இந்த 6 மே trigonometric ratio. அதுல compound angle யூஸ் பண்ணி problem solve பண்ண போறோம். First of all, compound angle னா என்னன்னா when we add or subtract angles, the result is called compound angle. But two or more than angle sum or difference minus பண்ணும்போது வரக்கூடிய வேல்யூ தான் compound angle. The algebraic sum of two or more angles are called compound angles. அப்போ compound angle னா two or more than angles sum or subtract பண்ண போறோம், அதுக்கு பேர் தான் compound angle. For example, A ஒரு angle, B ஒரு angle, C ஒரு angle. இப்போ A plus B or A minus B, A plus C or A minus C. இது போல சம்மாவோ அல்லது டிஃபரன்ஸோ கண்டுபிடிச்சா அதுக்கு பேரு காம்பவுண்ட் ஆங்கிள்ஸ். ஸோ காம்பவுண்ட் ஆங்கிள்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய மெயின் ஃபார்முலாஸ் சம் அண்ட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா ஆஃப் சைன், கொசைன் அண்ட் டேஞ்சன். சைன், காஸ், டேனை விட சம் அண்ட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா. இந்த 6 ஃபார்முலா நமக்கு மெயினாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஃபார்முலா. ஸோ நல்லா மெமரி பண்ணிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா சைன் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு சைன் ஏ காஸ் பி பிளஸ் காஸ் ஏ சைன் பி. சேம் அதிலே சைன் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி. இது ரெண்டுமே சைனை யூஸ் பண்ணி வரக்கூடிய சம் அண்ட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா. இதே இப்போ காஸ்ல காஸ் ஏ பிளஸ் பினா காஸ் ஏ காஸ் பி minus sin A sin B. cos A minus B na cos A cos B plus sin A sin B. sin ல வரக்கூடிய sum and difference formula, then cos ல வரக்கூடிய sum and difference formula. இப்போ sin A plus B, sin ல வரும்போது ரெண்டுமே different வேல்யூவா இருக்கும், பட் சிம்பிள் இங்க சேமா இருக்கும். ஸோ sin ல வந்தா different வேல்யூ, சிம்பிள் சேமா இருக்கும். இதுவே cos ல வரும்போது வேல்யூ சேமா இருக்கும், பட் சிம்பிள் இங்க டிஃப்ரெண்டா இருக்கும். பிளஸ்னா மைனஸ், மைனஸ்னா பிளஸ்னு வரும். தென் டேன்ல tan a plus b equal to tan a plus tan b divided by 1 minus tan a tan b. Then tan a minus b equal to tan a minus tan b by 1 plus tan a tan b. இந்த 6 ஃபார்முலா நமக்கு தெளிவா தெரிஞ்சா மட்டும்தான் 4.2 நமக்கு ஈஸியா இருக்கும், ஃபர்தரா வரக்கூடிய எக்ஸசைஸும் ஈஸியா இருக்கும். இப்போ சம் அண்ட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா ஃபார் சைன், காஸ் அண்ட் tan. ஃபர்ஸ்ட் இந்த 6 ஃபார்முலாவும் நல்லா தெளிவாக படிச்சு மெமரி பண்ணி ஒரு 2 or 3 டைம்ஸ் எழுதி பாருங்க. அதுக்கப்புறம் நமக்கு ப்ராப்ளம் பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எக்ஸசைஸ் 4.2 கொஸ்டின் நம்பர் 1, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் கொசிகன் 15 டிகிரி. நம்ம ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் பார்த்துருப்போம். இது போல் கொடுத்தாங்கன்னா அலைட் ஆங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் நம்ம கிட்ட கொடுக்கும்போது cos of 135 டிகிரி கொடுத்தாங்கன்னா cos of 90 plus 45 டிகிரி சேஞ்ச் பண்ணிக்கிட்டு cos of 90 plus theta. செகண்ட் குவாட்ரண்ட்ல சைனும் கொசிகனும் மட்டும் தான் பாசிட்டிவ், இப்போ காசிங்க நெகட்டிவ். 90 வந்து ஆங்கிள் சேஞ்ச் ஆகும், காஸ் அப்போ சைனா சேஞ்ச் ஆகும். ஸோ 45 டிகிரி. இது போல் நம்ம வேல்யூ ஃபைண்ட் பண்ணுவோம். நமக்கு 45 இங்கே வேல்யூ தெரியும், ஸோ அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே சம் அண்ட் டிஃபரன்ஸ் ஃபார்முலாவும் சேம் இதே போல தான் யூஸ் பண்ண முடியும். பட் இதை நம்ம எங்கே யூஸ் பண்ண போறோம்னா அலைட் ஆங்கிளை யூஸ் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்க முடியலன்னா சம் ஆர் டிஃபரன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். இப்போ இங்கே கொசிகன் 15 டிகிரி கொடுத்துருக்காங்க. கொசிகன் 15 டிகிரியை கொசிகன் 15 டிகிரி ஈக்குவல் டு கொசிகன் ஆஃப் 90 மைனஸ் 75 இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ கொசிகன் 15 டிகிரியை கொசிகன் 90 மைனஸ் 75. ஏன்னா அப்போ தான் நம்ம என்ன கிடைக்குங்க, மைனஸ் பண்ணும்போது 15 டிகிரி கிடைக்கும். இப்போ கொசிகன் 90 மைனஸ் தீட்டா. 90 மைனஸ்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் எல்லாமே பாசிட்டிவா இருக்கும், அப்போ கொசிகன் இங்கே பாசிட்டிவ். 90 வந்து ஆங்கிள் சேஞ்ச் ஆகும், கொசிகன் என்னவா மாறும்னா சீக்கனா மாறும். ஸோ சீக்கன் 75 டிகிரி. நமக்கு எங்கே சீக்கன் 75க்கு வேல்யூ தெரியாது. இது போல அலைடு ஆங்கிளில்
அப்ளை பண்ணி வேல்யூ ஃபைண்ட் பண்ண முடியலனா அந்த மாதிரி பிளேஸில் சம் ஆர் டிஃபரன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே கொசிகன் 15 டிகிரி சம் ஆர் டிஃபரன்ஸ் ஃபார்முலாவில் சைனு காசு டேன் மூணுத்துக்கு தான் ஃபார்முலா இருக்குது. பட் கொசிகனுக்கு ஃபார்முலா இல்லை. ஸோ என்ன பண்ண போகிறீங்க, ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோவில் கொசிகனோட ரிவர்ஸ் என்னவா இருக்குன்னா சைன். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இங்கே சைன் 15 டிகிரியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணுவோம். சைன் 15 டிகிரி ஈக்குவல் டு 1 பை cosecant 15 degree or cosecant 15 degree equal to 1 by sin 15 degree. நமக்கு சம் ஆர் டிஃபரன்ஸ்ல சைன் காசு டேன் மூணுத்துக்கும் ஃபார்முலா இருக்கு. நமக்கு டைரக்டா கொசிகன் ஃபைண்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், சைன் 15 டிகிரி வேல்யூ ஃபைண்ட் பண்ணி அதை 1 பை சைன் 15 டிகிரி எடுக்கும் போது தேவையான கொசிகன் வேல்யூ கிடைச்சிடும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, sin 15 டிகிரி சைனை சேஞ்ச் பண்ணும்போது 15 டிகிரி என்ன பண்ணலாம், 45 டிகிரி மைனஸ் 30 டிகிரியாக மாற்றிக்கலாம். ஏன்னா நமக்கு சைன் 45க்கும் வேல்யூ தெரியும், சைன் 30க்கும் வேல்யூ தெரியும். இப்போ 15 டிகிரியை 45 மைனஸ் 30 என்ன கிடைக்கும், திரும்ப அகைன் நமக்கு மைனஸ் பண்ணால் 15 டிகிரி கிடைச்சிடும். இப்போ இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா சம் ஆர் டிஃபரன்ஸில் ஒரு 6 ஃபார்முலாஸ் சொன்னேன். அதில் சைனை பேஸ் பண்ண மாதிரி 2 ஃபார்முலாஸ் தான் இருக்கும். ஒன்று சைன் ஏ பிளஸ் பி, இன்னொன்று சைன் ஏ மைனஸ் பி. நமக்கு இங்கே எந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குன்னா சைன் 45 மைனஸ் 30. ஸோ ஏ மைனஸ் பி ஃபார்மேட்டில் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் இங்கே சைன் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி என்ற ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இப்போ சைனா ஏக்கு பதிலாக 45 டிகிரி மைனஸ் பிக்கு பதிலாக 30 டிகிரி. ஸோ சைன் ஏக்கு பதிலாக 45 டிகிரி காஸ் பிக்கு பதிலாக 30 டிகிரி மைனஸ் காஸ் ஏ, காஸ் ஏக்கு பதிலாக 45 டிகிரி சைன் பி, பிக்கு பதிலாக 30 டிகிரி. இப்போ வேல்யூஸ் அப்ளை பண்ண போகிறோம். இந்த ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள் நமக்கு தெளிவாக தெரிஞ்சால் மட்டும்தான் இங்கே வேல்யூஸ் அப்ளை பண்ண முடியும். சைன் 45 டிகிரி ஈக்குவல் டு 1 by root 2. Cos 30 degree. Cos 30 degree equal to root of 3 by 2 minus cos 45 degree equal to 1 by root 2. Sin 30 degree equal to 1 by 2. Multiplication பண்ணும்போது 1 into root 3 na root 3 by 2 into root 2 na 2 root 2 minus 1 by 2 into root 2. So divide same இருக்கு. இப்போ நியூமரேட்டர் ப்ளஸ் பண்ண முடியும். root 3 minus 1 by 2 root of 2. இது எதோட வேல்யூனா sin 15 டிகிரியோட வேல்யூ. sin 15 டிகிரி equal to root 3 minus 1 by 2 root of 2. பட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா cosecant 15 டிகிரி. அப்போ cosecant வேணும்னா சைனை இங்கே ரிவர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ சைனை தலைகீழாக மாற்றினா நமக்கு cosecantோட வேல்யூ கிடைச்சிடும். இப்போ ஜஸ்ட் என்ன மட்டும் பண்ணால் போதிங்க, cosecant 15 டிகிரி வேணும்னா சைனோட வேல்யூவை ரிவர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ தலைகீழாக மாற்றும் போது 2 root of 2 by root 3 minus 1. ஸோ இது cosecant 15 டிகிரியோட வேல்யூ. செகண்ட் சப்டிவிஷன் சைன் ஆஃப் மைனஸ் 105 டிகிரி. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே சைன்ன்றது ஆட் ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷன்னா சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா. இப்போ ஃபர்ஸ்ட் இங்கே என்ன பண்ணலாம், சைன் ஆஃப் மைனஸ் 105 டிகிரி ஈக்குவல் டு மைனஸ் சைன் ஆஃப் 105 டிகிரி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 105 டிகிரிக்கு வேல்யூ ஃபைண்ட் பண்ணுவோம், அதை மைனஸால் இன்ட்டு பண்ணிக்கலாம். மைனஸ் ஆஃப் டைரெக்டாக நமக்கு 105க்கான வேல்யூ தெரியாது, சைன் 105க்கான வேல்யூ நமக்கு டைரெக்டாக தெரியாது. ஸோ அதனால் சேஞ்ச் பண்ணும்போது இதை சம்மாவோ அல்லது டிஃப்ரென்ஸாவோ மாற்ற போகிறோம். இப்போ இங்கே 105 எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னா, இப்படி சேஞ்ச் பண்ணும்போது வரக்கூடிய டிகிரியோட வேல்யூஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ 105 நம்ம 90 ப்ளஸ் 50 நம்ம பிரிக்கலாம். பட் நமக்கு சைன் 90க்கு வேல்யூ தெரியும், சைன் 15க்கான வேல்யூ தெரியாது. இப்போ பிரிக்கும் போது சம்மாவோ டிஃப்ரென்ஸாவோ பிரிக்கும் போது வரக்கூடிய இந்த 2 ஆங்கிளோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது போல் பிரிக்கும் போது இப்போ 60 ப்ளஸ் 45 பிரிக்கலாம். 60 ப்ளஸ் 45னா 105 கிடைச்சிரும். சைன் 60க்கும் வேல்யூ தெரியும், சைன் 45க்கும் வேல்யூ தெரியும்.
இப்போ sin of 60 plus 45 sin of a plus b ஃபார்மேட்டில் இருக்கு. இங்கே sin a plus b equal to sin a cos b plus cos a sin b. இல்லை ஏக்கு பதிலாக 60 பிக்கு பதிலாக 45 ரிப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ மைனஸை காமனாக எடுத்துக்கலாம். sin of a plus b ஏக்கு பதிலாக 60 பிக்கு பதிலாக 45 sin 60 டிகிரி cos b பிக்கு பதிலாக 45 cos 45 டிகிரி plus cos a ஏக்கு பதிலாக 60 டிகிரி sin b பிக்கு பதிலாக 45 டிகிரி minus of sin 60 equal to root of 3 by 2 cos 45 equal to 1 by root 2 plus cos 60 equal to 1 by 2 sin 45 equal to 1 by root 2 minus of multiplication பண்ணும்போது root 3 by 2 into root 2 na 2 root 2 plus 1 into 1 na 1 2 into root 2 na 2 root 2. ஸோ ரெண்டுத்தையும் இப்போ ப்ளஸ் பண்ணும்போது டினாமினேட்டரில் காமனாக இருக்குது. ஸோ வேல்யூ இங்கே 2 root 2 நியூமரேட்டர் ப்ளஸ் பண்ணும்போது root 3 plus 1 மைனஸ் இங்கே காமன் அவுட் சைடில் எடுத்துக்கலாம். இப்போ சைன் ஆஃப் மைனஸ் 105 டிகிரியோட வேல்யூ மைனஸ் root 3 plus 1 divided by 2 root of 2. ஃபர்ஸ்ட் சம்மில் தேர்ட் சப்டிவிஷன் காட் 75 டிகிரி. நமக்கு சம் ஆர் டிஃபரன்ஸ் ஃபார்முலாவில் சைனு காஸ் அண்டு டேனுக்கான வேல்யூ தான் தெரியும். சப்போஸ் சீக்கன் கொசிக்கன் காட் கண்டுபிடிச்சாங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் மேஜராக 3 ஆங்கிள்ஸ் தான் சைனு காசு டேன். அதோட அலைடு ஆங்கிள்ஸ் என்னவா இருக்குன்னா சீக்கன் கொசிக்கன் காட் இந்த மூணுமே என்னன்னா மேஜர் 3 ஆங்கிளோட ரெசிப்ரோக்கலாக இருக்கும். இப்போ கொசிக்கன் எடுத்துக்கிட்டா சைனோட ரெசிப்ரோக்கலாக இருக்கும், சீக்கன் எடுத்துக்கிட்டா காசோட ரெசிப்ரோக்கல், காட் எடுத்துக்கிட்டா டேனோட ரெசிப்ரோக்கல். சப்போஸ் இப்போ சீக்கன் டீட்டாவோட வேல்யூ கேட்டாங்கன்னா நம்ம காஸ் டீட்டாவை கண்டுபிடிச்சி அதை ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கிட்டா சீக்கன் கிடைச்சிரும். அதே போல் கொசிக்கன் டீட்டாவோட வேல்யூ கேட்டாங்கன்னா சைன் டீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சி அதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் கொசிக்கன் கிடைச்சிரும். அதே போல் காட் டீட்டாவோட வேல்யூ கேட்டாங்கன்னா டேன் டீட்டாவை கண்டுபிடிச்சி அதை ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது காட் டீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே காட் 75 டிகிரி கேட்டிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், டேன் 75 டிகிரிக்கான வேல்யூ ஃபைண்ட் பண்ணுவோம். தென் இதை ரிவர்ஸ் பண்ணும்போது அதாவது காட் டீட்டா ஈக்குவல் டு 1 பை டேன் டீட்டா டேனோட வேல்யூ கண்டுபிடிச்சி அதை ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது நமக்கு காட்டோட வேல்யூ கிடைச்சிரும். நம்ம ஃபர்ஸ்ட் எய்ம் என்னன்னா டேன் 75க்கான வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம், அதை ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது காட்டோட வேல்யூ கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் இங்கே டேன் 75 டிகிரி அதை சம்மாவோ டிஃப்ரென்ஸாவோ பிரிக்க போகிறோம். அப்படி பிரிக்கும் போது வரக்கூடிய ஆங்கிள் நமக்கு தெரிஞ்ச ஆங்கிளாக இருக்கணும். இப்போ 75 என்ன பண்ணலாம்னா 45 ப்ளஸ் 30 பிரிக்கலாம். ஏன்னா இந்த 0 30 45 60 90 அண்ட் 180 270 360 இது எல்லாத்துக்குமே நம்மளால் டைரெக்டாக ஆன்சர் ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே டேன் 45 டிகிரி ப்ளஸ் 30 டிகிரி. ஸோ டேன் ஏ ப்ளஸ் பி ஃபார்மேட்டில். ஸோ டேன் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு tan A plus tan B divided by 1 minus tan A into tan B. tan of A க்கு பதிலா 45 டிகிரி plus B க்கு பதிலா 30 டிகிரி. ஸோ ரீப்ளேஸ் பண்ணும்போது tan of A க்கு பதிலா 45 டிகிரி plus tan of B க்கு பதிலா 30 டிகிரி. சேம் 1 minus tan A க்கு பதிலா 45 tan B க்கு பதிலா 30 டிகிரி. tan 45 equal to 1 plus tan 30 degree equal to 1 by root 3 by 1 minus tan 45 na 1 tan 30 na 1 by root 3 1 plus 1 by root 3 by 1 minus 1 by root 3. So cross multiplication. So in cross பண்ணும்போது root 3 plus 1 the whole divided by root 3 divided by again cross multiplication.
root 3 minus 1 divided by root 3. So root 3 and root 3 cancel now. Root 3 plus 1 by root 3 minus 1. இது tan 75 degree ஓட வேல்யூ. பட் நமக்கு என்ன வேணும்னா cot 75 degree. tan வேல்யூ தெரிஞ்சா போதும், ஜஸ்ட் அதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் காட்டோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ ஜஸ்ட் இதை தலைகளாக மாற்றும் போது root 3 minus 1 டினாமினேட்டர் நியூமரேட்டராகவும் நியூமரேட்டர் இங்கே டினாமினேட்டராகவும் மாறும். இதுதான் நமக்கு cot 75 டிகிரியோட வேல்யூ. செகண்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் sin 76 degree cos 16 degree plus cos 76 degree sin 16 degree. ப்ரீவியஸ் சம்மில் sin a plus b cos a plus b tan a plus b அந்த மாதிரி ஃபார்மேட்டில் கொடுத்துட்டு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதணும். செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதோட எக்ஸ்டென்ஷனை கொடுத்துட்டு ஷார்ட்டாக எழுத போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் sin a plus b ப்ரீவியஸ் சம்மில் கொடுத்தாங்க. நம்ம அதை என்ன பண்ணோன்னா sin a cos b plus cos a sin b இந்த மாதிரி ஃபார்மேட்டில் மாற்றி அதோட வேல்யூவை ஃபைண்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் நமக்கு LHS ஃபார்மேட் கொடுத்துட்டு அதை யூஸ் பண்ணி RHS ஃபைண்ட் பண்ணும். செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா RHS கொடுத்துட்டு அதை யூஸ் பண்ணி இங்கே LHS ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே சைன் அண்டு காஸ் ப்ளஸ் காஸ் அண்டு சைன் டோட்டல் நம்மக்கிட்ட 6 ஃபார்முலாஸ் இருக்குது. அதில் சைனை பேஸ் பண்ணி 2 ஃபார்முலா, காசை பேஸ் பண்ணி 2 ஃபார்முலா, டேனை பேஸ் பண்ணி 2 ஃபார்முலா. டேனை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஃபார்முலாவில் டேன் மட்டும்தான் இருக்கும், ஸோ அதை இங்கே அப்ளை பண்ண முடியாது. காசை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஃபார்முலாவில் ஒன்று ரெண்டுமே காசாக இருக்கும், ரெண்டுமே சைனாக இருக்கும், அதையும் யூஸ் பண்ண முடியாது. அப்போ இது எதாவது பேஸ் பண்ணி வரக்கூடிய ஃபார்முலானா சைனை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஃபார்முலா. ஸோ என்ன ஃபார்முலானா இங்கே sin a plus b equal to sin a cos b plus cos a sin b. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா sin 76. இங்கே ஏக்கு பதிலாக 76ஐயும் பிக்கு பதிலாக 16. சேம் இங்கே ஏக்கு பதிலாக 76, பிக்கு பதிலாக 16. அப்போ இங்கே ஏ ஈக்குவல் டு என்னவா இருக்குன்னா 76 and b equal to 16. ஸோ இப்போ வேல்யூவை ரிப்ளேஸ் பண்ணலாம். sin 76 degree cos 16 degree plus cos 76 degree sin 16 degree equal to sin a plus b. ஏக்கு பதிலாக 76 plus bக்கு பதிலாக 16 ப்ளஸ் பண்ணும்போது sin of 76 plus 16 92 degree. ஸோ வேல்யூ அப்போ sin 92 degree. நமக்கு sin 92க்கான வேல்யூ தெரியாது, அப்போ இதோட ஸ்டாப் பண்ணாலே போதும். இப்போ செகண்ட் சம்மில் நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணுறோன்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருவாங்க, அந்த எக்ஸ்டென்ஷனோட ஷார்ட் ஃபார்ம் எழுத போகிறோம். நமக்கு அந்த 6 ஃபார்முலாவை தெளிவாக தெரிஞ்சால் ஈஸியாக சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். செகண்ட் சப்டிவிஷனில் sin pi by 4 cos pi by 12 plus cos pi by 4 sin pi by 12. ப்ரீவியஸ் சம்மர் டிகிரியில் கொடுத்தாங்க, இங்கே ரேடியனில் கொடுத்துருக்காங்க. சேம் இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா sin cos ப்ளஸ் cos sin. வேல்யூ இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போது சைன் ஃபார்முலா, சைனில் ப்ளஸ்ஸாக மைனஸ் ஆனால் சென்டராக இங்கே ப்ளஸ் வந்தால் ப்ளஸோட ஃபார்முலா. இப்போ sin a plus b equal to sin a cos b plus cos a sin b. நான் கொடுத்துருக்கிற ஃபார்மேட் என்னவா இருக்குன்னா sin a cos b plus cos a sin b. இல்லை a equal to pi by 4 b equal to pi by 12. ஸோ வேல்யூ அப்ளை பண்ணும்போது sin of a plus b, ஏக்கு பதிலாக pi by 4 plus bக்கு பதிலாக pi by 12. இப்போ இதோட எக்ஸ்டென்ஷன் தான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. sin pi by 4 cos pi by 12 plus cos pi by 4 sin pi by 12. sin of pi by 4 plus pi by 12 LCM பண்ணும்போது 12 கிடைக்கும்.
ஸோ நமக்கு இங்கே டினாமினேட்டரில் 12 வரணும்னா மல்டிப்ளைங் டிவைடிங் பை 3 யூஸ் பண்ணுவோம். ஸோ 3 பை ப்ளஸ் பை சைன் ஆஃப் ப்ளஸ் பண்ணும்போது 3 பை ப்ளஸ் பைனா 4 பை பை 12 சைன் ஆஃப் 4 டேபிளை கேன்சல் பண்ணால் பை பை 3 சைன் பை பை 3னா சைன் 60 சைன் 60ஓட வேல்யூ ரூட் ஆஃப் 3/2 எழுதும் போது நம்ம இதை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு இதை செகண்ட் எழுதலாம் ஆர் இதை ஃபர்ஸ்ட் இதை செகண்டாக எடுத்துக்கலாம். கிடைக்க போகிற ஃபைனல் ஆன்சர் ரூட் ஆஃப் 3/2. தேர்ட் சப்டிவிஷன் cos 70 டிகிரி cos 10 டிகிரி மைனஸ் சைன் 70 டிகிரி சைன் 10 டிகிரி. இங்கே வேல்யூ சேமாக இருக்குது, ரெண்டுமே காஸ் ரெண்டுமே சைன் வரும்போது இங்கே காஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். காஸில் சம்மோட ஃபார்முலா காஸ் a ப்ளஸ் b ஈக்குவல் டு cos A cos B minus sin A sin B. இதில் ஏக்கு பதிலாக 70 ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஏன்னா cos A cos B ஏக்கு பதிலாக இங்கே 70 ஏக்கு பதிலாக 70 டிகிரி தென் பிக்கு பதிலாக 10 டிகிரி ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ வேல்யூ எழுதும் போது cos 70 டிகிரி cos 10 டிகிரி மைனஸ் sin 70 டிகிரி sin 10 டிகிரி. ஃபார்முலா என்னன்னா cos A plus B. ஸோ cos A plus B ஏக்கு பதிலாக 70 plus Bக்கு பதிலாக 10. cos of 70 plus 10னா 80 டிகிரி. ஸோ எல்லா சம்லையுமே என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் அந்த ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கிறோம். ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு எந்த மாதிரி ஃபார்மேட் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டு என்ன ஃபைன் பண்ணாமல் வரோமோ அதை அப்ளை பண்ணா போதும். சப்போஸ் இதை கொடுத்துட்டு இதை மாரி கேட்கலாம், ஆர் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கொடுத்துட்டு ஷார்ட் ஃபார்மேட்லையும் கேட்கலாம். நமக்கு எதை கேட்டிருக்காங்களோ ஜஸ்ட் நமக்கு அந்த ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டுமே போதும், நமக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபோர்த் சப்டிவிஷன் காஸ் ஸ்கொயர் 15 டிகிரி மைனஸ் சைன் ஸ்கொயர் 15 டிகிரி. ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவை மெமரி பண்ணிங்க. இந்த ஃபார்முலா நம்ம அடுத்து வரக்கூடிய டாப்பிக்கில் தான் பார்ப்போம். பட் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த சம்மை சால்வ் பண்ணால் ஈஸியாக முடிச்சிடலாம். இதை நம்ம சம் ஆர் டிஃப்ரென்ஸை சால்வ் பண்ண முடியும், பட் அது கொஞ்சம் பெருசாக போகும். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணால் ஷார்ட்டாக முடிச்சிடலாம். ஸோ காஸ் 2a ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் a மைனஸ் சைன் ஸ்கொயர் a. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா காஸ் ஸ்கொயர் 15 டிகிரி மைனஸ் சைன் ஸ்கொயர் 15 டிகிரி. இப்போ இதில் ஏக்கு பதிலாக நம்ம 15 டிகிரி ரிப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்முலா என்னன்னா காஸ் 2a. ஸோ காஸ் 2 இன்டூ ஏக்கு பதிலாக இங்கே 15 டிகிரி ரிப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே 15 டிகிரி. காஸ் ஆஃப் 2 இன்டூ 15னா 30 டிகிரி. காஸ் 30 டிகிரி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 3/2. இதுவே நம்ம சம் ஆர் டிஃப்ரென்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருந்தா ஒரு 2 pages போயிருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக இந்த காஸ் 2aக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் ஷார்ட்டாக கிடச்சிடும். ஸோ காஸ் 2a ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் a மைனஸ் சைன் ஸ்கொயர் a. அதில் ஏக்கு பதிலாக 15 ரீப்ளேஸ் பண்ணால் தேவையான ஆன்சர் ஃபைண்ட் பண்ணலாம்.